அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித மத்தேயு எழுதின செய்தி 6ஆம் அதிகாரம் 19 முதல் 21 முடிய. இயேசு தன்னை சுற்றியிருந்த மக்களிடத்திலே, மண்ணுலகில் உங்களுக்கு செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள், அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கு உங்கள் உள்ளமும் இருக்கும் என்றார். என்ன கருமையானவர்களே, 2 விதமான செல்வத்தை இங்கு ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்றார். ஒன்று மண்ணுலகின் செல்வம், அது என்னவென்று நமக்கெல்லாம் தெரியும். அதை குறித்து பெரிதாக கவலைப்படாதீங்க என்ற அளவில் அதை சொல்லுகின்றார். ஆனால் எது முக்கியமான தேவை என்பதை குறிப்பிட்டு விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வைங்கள் என்று சொல்லுங்கள். ஏன்னா இதுதான் முக்கியமான தேவை. ஏனென்றால் மனித வாழ்வு என்பது இந்த உலகத்தோடு முடிந்து விடுவது அல்ல. நமக்கு இன்னொரு மறு உலக வாழ்வு என்று, விண்ணுலக வாழ்வு அல்லது கடவுளோடு வாழ்கிற வாழ்வு என்று ஒன்று உண்டு. அந்த வாழ்வு தான் நம்முடைய நிலையான வாழ்வு. அங்கே தான் நம் செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அப்போ விண்ணுலகின் செல்வம் என்றால் என்ன? விண்ணுலக செல்வம், அதில் முதலாவது கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு, அல்லது ஜெப வாழ்வு என்று சொல்லலாம், பக்தி வாழ்வு என்று சொல்லலாம். இது ஒரு பொதுவான உறவு அல்ல, தனிப்பட்ட உறவு. கடவுளுக்கும் எனக்கும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் நம்ம குடும்பமாக ஆலயங்கள் போவோம், திருவிழாக்களுக்கு போவோம், பல வழிபாடுகள் கலந்து கொள்வோம். அது அல்ல, அது செய்வோம், அது பொதுவானது. ஆனால் கடவுளுக்கும் எனக்கும் என்ற தனிப்பட்ட உறவில் எந்த அளவுக்கு நெருக்கத்தோடு இருக்கிறோம் என்பது அவர் விரும்புகின்றார். அந்த நெருக்கம்தான் அவர் எதிர்பார்க்கிற முதல் செல்வம். 2வது, கடவுள் அன்பு செய்வது போல சகோதரன் அன்பு செய்யணும்னு சொன்னார் இல்லையா? அதான் நான் கொடுத்த 2வது கட்டளை, பெரிய கட்டளை. அந்த கட்டளையின்படி நாம் நம்மோடு வாழ்கிற சக மக்கள் மத்தியிலே நல் உறவில் இருக்கிறோமா, அன்பாய் இருக்கிறோமா? அது 2வது காரியம். முதல் காரியத்தை ஈக்குவலாக 2வது காரியமாக இருக்கிறது. 3வது, ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒரு நீதியான வாழ்வு, உண்மையான வாழ்வு, தெய்வ பயத்துடன் வாழ்கிற வாழ்வு. மொத்தத்தில் சொன்னவென்றால் சாட்சியுள்ள வாழ்வு. இந்த சாட்சியுள்ள வாழ்வு நம்ம வீட்டிலையும் இருக்க வேண்டும், வீட்டுக்கு பக்கத்துலையும் இருக்கணும். நாம் எங்கெல்லாம் செல்லுகிறோமோ, எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் இருக்க வேண்டும். நாம் பணி செய்கிறோம்னா பணித்தளத்தில் இருக்க வேண்டும், தொழில் செய்கிறோம்னா தொழிலில் இருக்க வேண்டும், நம்ம ஆலயத்தில் செய்கிறோம் என்றால் அங்கு சில பணிகளை செய்கிறோம்னா அங்கு இருக்க வேண்டும். இப்படி நாம் எங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நிலைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த வாழ்வு ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்வு நாம் வாழும் பொழுது தான் அது பரலோகத்தில் செல்வமாக மாறுகிறது. 4வது, ஆண்டவருடைய திருவுளத்தின்படி செய்வதாம். ஆண்டவருடைய திருவுளம் என்ன என்று அறிந்து செயல்பட வேண்டும். அவருடைய திருவுளம் என்ன என்று அறிய வேண்டும் என்றால் அவர் நமக்கு எழுதி கொடுத்த இறை வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். அப்படி வாசிக்கும் போது தான் அவர் நம்ம என்ன விரும்புகிறார், எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார், எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்று விரும்புகிறார் என்று நமக்கு தெரியும். அதை செயல்படுத்த முடியும். அவருடைய திருவுளத்தைப்படி செய்கிறவர்களுக்கு தான் விண்ணலகம் என்று அவரே சொல்லியிருக்கின்றார். கடைசியாக, நம்மால் இயன்ற அளவுக்கு நன்மைகளை செய்து வாழ்வது. சின்னஞ்சிறிய சகோதரன் எதையெல்லாம் செய்தாயோ அதையெல்லாம் எனக்கே செய்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஏழைகளுக்கு இறங்குறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்கிறானாம். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பாராம். எப்போ? விண்ணுலகில். அப்போ நாம் நம்முடைய வாழ்விலே நன்மைகளை செய்கிறவர்களாக வாழ வேண்டும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். பொதுவாக நம்ம சில எதிர்பார்ப்போட பல காரியங்களை செய்வோம். எனக்கு இது கொடுத்தா என்ன கிடைக்கும், இது கொடுத்தா என்ன கிடைக்கும். ஆனால் நன்மைகள் செய்வது அப்படி அல்ல. எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல், கடவுளை நல்லா வச்சிருக்கிறார், நான் கொடுக்கணும், அவர் எனக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறார் என்று கொடுத்து மகிழ்ந்து வாழ்வது. இந்த நிலைகள் தான் விண்ணுலகில் செல்வத்தை சேர்க்கும் நிலைகள். எனக்கு அருமையானே, இந்த நிலைகளில் நாம் நிலைத்திருக்கிறோமா? செக் பண்ணி பார்ப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே, இந்த காலை வேளையில் விண்ணுலகின் செல்வத்தை குறித்து எங்களுக்கு சுருக்கமாக பல காரியங்களை சொல்லி கொடுத்துருக்கீங்கப்பா.
எங்கள் வாழ்வில் இந்த செல்வங்களை நாங்கள் கவனமுடன், விருப்பத்துடன், மகிழ்ச்சியுடன் சேர்த்து வைக்க உதவி செய்வீராக. எங்கள் வாழ்வில் இப்படி செல்வங்களை சேர்த்து உமக்கு மகிமை சேர்க்க உதவி செய்யுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் இருக்கிற பாக்கியம்.